ஹாய் வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம இன்னைக்கு பார்க்க போறதுங்க டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி தயார் பண்றதுன்றாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கடலைப்பருப்பு உருண்டை குழம்புக்கு நம்ம கடலைப்பருப்பு வந்து 1லேருந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணி நல்லா வடிச்சிக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு ஜாரில் போட்டுக்கலாங்க. ஜாரில் போட்டு சும்மா கொரப்பாக தட்டி எடுத்துப்போமுங்க பருப்பை. அப்போ தான் உருண்டை வந்து கெட்டிப்படாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும் போது. அதனால் நம்ம கொஞ்சம் கொரப்பாக எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். ஒரு 150 கிராம் பருப்பு நான் வந்து போட்டிருக்கேங்க குழம்புக்கு. பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் ரெண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை 2 கொத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு தயார் பண்ணிடலாங்க. சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி தேவைக்கேற்ப போட்டுக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி வச்சு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பருப்பு வந்து நைஸாக அரைச்சிட்டா உருண்டை வந்து ரொம்ப கெட்டியாகிடும். இந்த மாதிரி பதத்தில் தான் நம்ம அரைக்கணும். இப்போ நம்ம இந்த உருண்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு இட்லி பிளேட் எடுத்து எண்ணெய் தடவி வச்சுப்போம். அதில் நம்ம உருண்டைங்களாக பிடிச்சி வச்சு ஆவி கட்டி எடுத்துக்கலாம். உருண்டையை வந்து ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாதுங்க. சும்மா லேசாக வந்து உருண்டை பிடிக்கணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு இருந்ததும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதுங்க. தண்ணி சூடு ஏறினதும் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. குழம்பு வைக்க தேவையான பொருட்களை பார்த்துக்கலாங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி பழம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு, புளி வந்து எலுமிச்சை பழம் சைஸில் எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடு ஏறினதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொரிக்கிட்டோம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போடுறேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌனிஷாக வதங்கி வந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க நம்ம தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி சேர்த்து நல்லா வதங்கி வரட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நம்ம லேசாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. தக்காளி வதங்கும் போதே மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுங்க. இப்போ நம்ம ஒரு எலுமிச்சை பழ சைஸ் எடுத்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாங்க. குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நம்ம உருண்டை போட்டதுக்கப்புறம் குழம்பு வந்து கெட்டிப்பட்டுரும். இப்போ நான் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி சேர்த்துக்கிறேங்க. ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். இது மிக்சட் சில்லி பவுடரு.
குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து 1.5 டீஸ்பூன் போடுறேன். இப்போ நல்லா குழம்பு கொதித்து வரட்டுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச மெத்தட்லேயே. இப்போ நம்ம அந்த குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த உருண்டைங்களை சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கலாங்க குழம்ப. இப்போ உருண்டை போட்டாச்சு, குழம்பு கொதிக்கட்டும். சுவையான உருண்டை குழம்பு தயாராகிடுச்சுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நான் செஞ்ச மெத்தட்லேயே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்து ஹெல்த்தியான ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.